ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 4வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆம் தேவ ஜனமே, எருசலேமிலே சவுலினால் ஒரு பெரிய துக்கம் நடைபெறுகிற பொழுது வீடுகள் தோறும் சென்று சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி தடை செய்து, இதோ சீஷர்களையும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும் அவன் கொலை செய்ய துணிகிற பொழுது எல்லாரும் சிதறி போகிற காரியத்தை பார்க்கிறோம். சிதறி போனவர்கள் என்ன செய்தார்களாம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்களாம். ஆம் தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் 8வது அதிகாரத்திலே காரியத்தை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்று சொல்லி, இதோ நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. பாருங்கள், இந்த நேரத்திலே இந்த 8வது அதிகாரத்திலே ஒரு சிதறி போகிற ஒரு காரியம் உண்டாகிறது. இதோ துரத்தப்படுகிற ஒரு காரியம் உண்டாகிறது. உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு காரியம் உண்டாகிறது. ஆனால் அந்த காரியமும் நன்மையாய் முடிகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து நடக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இதோ தீமையான காரியங்கள் நடக்கிறதா? பயப்படாதிருங்கள். அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே என்று சொல்லி கலங்காமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்கள்? விசுவாசித்து பிரசங்கிக்கிறவர்களாக மாறுங்கள். எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்களாம். சிதறி போன சீஷர்களும் விசுவாசிகளும் இதோ சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவம் என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை. மாறாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்களும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் வேதத்தை எடுத்தவர்களாகிய நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு தீமையை, ஒரு வியாதியை, ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறாரா? அதிலிருந்து தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். அதிலிருந்து நீங்கள் தேவனோடு என்ன செய்யுங்கள்? ஐக்கியப்படுங்கள் தேவ ஜனமே. ஆம் தேவ ஜனமே, இதோ சிதறிப்போன சீஷர்கள் செய்தது போல, சிதறிப்போன விசுவாசிகள் செய்தது போல நீங்களும் சுவிசேஷ வசனத்தை தாராளமாய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் இருங்கள். சுவிசேஷகனுடைய கால்கள் இதோ மலைகளின் மேல் வருகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் உங்களை கீழே தள்ளாதபடிக்கு உயரத்திலே கொண்டு போய் விடுவார். உயரமான ஸ்தலத்திலே கொண்டு போய் விடுவார் தேவ ஜனமே. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்படித்தானே நடந்தது. சகோதரரால் விற்கப்பட்டான், மீதியானவருடைய கையிலே அடிமையாய் போனான். ஆனால் அரசாங்கத்திலே உட்கார்ந்தானே. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற தீமையான காரியங்களை எல்லாம் ஒரு நாள் உயர்வுக்கு உங்களை கொண்டு வரும். எனக்கு நிச்சயம் உயர்வு உண்டு என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை சொன்னது போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த காரியம் நடந்ததற்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்க. நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.